வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே 4. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போச்சுங்க. ஏன்னா பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரனாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அதை இதே செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போச்சு. சரி, காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லா ஜூஸ் குடித்தாச்சு. ஸோ பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டு தண்ணி நல்லா சூடாக வடித்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான், எந்திரிச்சதே லேட்டு. ஸ்கூல் லீவ் விட்டாங்க இன்னையிலிருந்து. ஸோ அதனால் நம்மளுக்கு சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. கடவுளே, இந்த சோம்பேறித்தனம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும், நாளையிலேருந்து ஆக்டிவாக எழுந்திரிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, ஒரு 8 o'clock இருக்குங்க, டியூஷன் கிளம்ப வேண்டியது. சாரி, எந்திரிச்சதே 8 o'clock. இது 9:30 இருக்கும். சரி, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்று போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு குடிச்சாச்சு. நார்மலாக என்னென்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதுதான் போட்டேன். இது மதியம் அங்கே டியூஷன் போயிட்டு ஒரு 1:30க்கு பார்த்தீங்கன்னா அஜயோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவும் வரனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேராட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்மளுக்கு பசியாக இருந்த மாதிரி இருந்தது. கம்மஞ்சாப்பாடு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சது கொஞ்சம் மீதி இந்த மாதிரி இருந்தது. கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். சரி, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு கம்மஞ்சாப்பாடு சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம வயிறு ஃபில் பண்ணிட்டா தான் அவங்களுக்கு போண்டா பச்சி அது இதையும் போடையில் நாம் சாப்பிடாத இருப்போம். ஸோ அதுக்காக வயிறு ஃபில் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் பசியாகவும் இருந்தது. காலையில் அந்த பனானா போட்டு அடித்து குடித்ததோடு இருந்தது, ஸ்மூத்தி குடித்ததோடு இருந்ததா. சரி, அவங்க வர்றதுக்குள்ளேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் பசங்க மட்டும் இருந்தாங்க 2-3 பேர். சரி, நாம் காய் மட்டும் இருந்தது, கேரட் பீன்ஸும் ஒரு முட்டை ப்ளஸ் புதினா சட்னி அரைச்சிருந்தேன். புதினா சட்னியும் கேரட் பீன்ஸ் பொரியலும் வச்சு சாப்பிட்டு முட்டை அவிச்சது இருந்தது. 2 முட்டை சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கு தான் கூப்பிட்ற அந்தளவுக்கு ஃபைட்டுங்களேன். ஆனால் ஆல்ரெடி அதுக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிட்றேன். முட்டை சாப்பாடு தான் போட்டேன். ஆனால் என்னை முட்டை சாப்பிட்றக்கே விடல. முட்டைனா ரொம்ப பிடிக்கும், அதான் மெயின். அதாவது சிக்கன் மட்டனை விட முட்டை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் சரி, இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு டம்ளர் டீ வைக்கல, நான் ஒரு டம்ளர் டீ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடித்தாச்சு. டீ குடிக்கூடாதுன்னு நினச்சேன், அதுவுமே மீதி ஆயிடுச்சு. பசங்களாம் டீ வேணான்ட்டாங்கன்னு மீதி ஆயிடுச்சு. சரி, போவையில் ஒரு டம்ளர் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டீயை சூடு பண்ணினேன். சத்தியமாக குடிக்கவே முடியலைங்க, சூடு பண்ணினேன். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு. அங்கே பாருங்களேன், வயிறு எப்படி தெரிகிற மாதிரி இருக்குது. அதிகமாக ஒன்றும் தெரியல, நல்லா ஃபிட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. சரி, ஓகே, இதை போட்டதுக்கப்புறம் தான் அட அம்மாடி இந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, ரெடியூஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. உடம்பு மட்டும் குறைச்சா போதாது, கையே எல்லாமே குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஈரோடு போகிற வேலை இருந்தது. ஹரிஸ்க்கு சரி, அஜய்க்கு ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போனோம். ஹேர் கட் பண்ணிட்டு வரையில் 9 o'clock ஆயிடுச்சு. பிரியாணி வேறு வாங்கிட்டு வந்திருந்தான். சரி, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழம் பசியாக தான் இருந்தது. பழம் மட்டும் 2 பழம் சாப்பிட்டேங்க. செவ்வாழை வாங்கலான்னா செவ்வாழும் பழுத்தது கிடைக்கல. சரி, வீட்டில் இருந்ததையே சாப்பிட்டு நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்றைக்குமே.